ரெஸ்டாரண்ட்டே போகாம, அத விட சூப்பர் டேஸ்ட்ல என்னோட ஸ்டைல்ல ஒரு பிந்தி மசாலா செய்யலாமா? வாங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் எடுத்துட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய போட்டு நல்லா வதக்கி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 7 பல்லு பூண்டு இந்த மாரி துருவி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். அதையும் இதோட பொன்னிறமாகிற வரை வதக்கிட்டு, அதுக்கப்புறமா 3 தக்காளிய பேஸ்ட் ஆக்கிட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து ஆயில்லே நல்லா வதக்கிட்டு, ஒரு 10 முந்திரிய வந்து ஊற வச்சு பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து, அதையும் இதோட ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கிட்டு, 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய், 2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமா மல்லி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து, ஒரு 1/2 கப்பு வாட்டர் சேர்த்து, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டு போட்டு மூடி, ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துரும். ரெஸ்டாரண்ட்டை விட சூப்பரான டேஸ்ட்ல பிந்தி மசாலா வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். இது சப்பாத்தி கூடயும், ஜீரா ரைஸ் கூடயும் சூப்பர் காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.